உண்டாகுதல், தேவனால் உண்டானவன் பிசாசினால் உண்டானவன் அப்படின்னா, ஆல்ரெடி ஆதாம் தேவனால தான் உண்டாயிருக்கிறான். இப்போ அவனுக்குள்ளாக வந்து மாம்ச எண்ணங்கள் வரும் பொழுது ஒவ்வொன்றா வருது, அவனை அது கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்குது. கண்ட்ரோல் பண்ணி எப்படி வந்து ஒரு ஒரு ஆண் பெண் இணையும் பொழுது ஒரு வித்து போய் அங்கே ஒரு கரு உருவாகிறது, அப்படி தானே? கரு உருவாகிறது. அந்த கரு நாளுக்கு நாள் என்ன பண்ணுது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் தமிழில் கேட்பாங்க, உண்டாயிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா கன்சீவ் ஆகிருக்காங்களா கேட்பாங்க. தட் மீன்ஸ் என்னென்னா, அங்கே ஒரு உறவின் நிமித்தம் அங்கே என்ன வருதுன்னா ஒரு கரு உருவாகுது, கரு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் நீங்கள் உங்கள் சிந்தையில் நீங்கள் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க? உங்கள் கணவன் மனைவியோடு. தட் மீன்ஸ் மாம்சத்தினால் உண்டாகிற சிந்தையோடு. தெளிவாக கவனிங்க, மாம்சத்தினால் உண்டாகிற சிந்தையோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்கே ஒன்று உண்டாகுது, அங்கே ஒன்று உருவாகுது, ஒரு கரு மாதிரி ஒன்று உருவாகுது. உங்கள் கணவர் பேசுகிற வார்த்தையே நீங்கள் அப்படி அந்த வார்த்தைக்கு நீங்கள் ஒரு வார்த்தை கொடுக்குறீங்க, இல்லைன்னா அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு கரு உருவாகிறது, அங்கே ஒரு புதிய மனநிலை உருவாகிறது. அது உருவாகி உங்களை அறியாமலேயே 10 மாதம் கழிச்ச உடனே அந்த கரு வந்து வெளியில் வருது, பார்த்தீங்களா? அதே மாதிரி சில மாதங்களோ சில நாட்களோ சில வருஷங்களோ கழியும் போது அவங்களுக்குள் இருக்கக்கூடிய வெறுப்பின் உச்சம், அவங்களுக்குள் இருக்கக்கூடிய பெருமையின் உச்சம், இல்லைன்னா அவங்களுக்குள் இருக்கக்கூடிய பொறாமையின் உச்சம் வெளியில் வந்தே ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? கரு உருவாகக்கூடிய நிலை எல்லாருமே அடல்ட்டுனால உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எப்படி ஒரு கரு உருவாகி இருக்குது, அப்புறம் நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த தாய் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, அந்த கரு வளர்ந்து கொண்டே இருக்குது இல்லையா? அதே மாதிரி உங்களுக்குள் ஒரு சிந்தை வந்து உங்கள் கணவரோடோ உங்கள் மனைவியோ பிள்ளைகளோ இந்த சமுதாயத்தோடு உறவுகளோடு ஒரு சிந்தை பரிமாறப்படுதுன்னு அங்கே ஒன்று உருவாகுது, அங்கே ஒன்று உண்டாகுது. அதை என்ன பண்ணுறோம், நாளுக்கு நாள் என்ன பண்ணுறோம், என்னை நானே தீனி கொடுத்து வளர்க்குறது மாதிரி ஒவ்வொரு சிந்தனைகளும் எனக்குள் போய் தீனி கொடுத்துக்கிட்டே அது வளர்ந்து கொண்டே இருக்குது. பெண்கள் தங்கள் சரீரத்துக்குள்ளாக ஒரு கரு உருவாகிறத புரியுமா புரியாதா? புரியும். எப்படி உங்கள் மாம்ச சரீரத்தில் ஒரு கரு உருவாகிறதோ அதே போல் ஆவிக்குள்ளாக நிலையில் ஒரு நிலை உருவாகி கொண்டே இருக்குது, ஒரு கரு உருவாகி கொண்டே இருக்கிறது. என்னது? உங்கள் கணவரோடு மனைவியோடு பிள்ளைகளோடு சமுதாயத்தோடு சிந்தை ரீதியாக, மாம்ச சிந்தை ரீதியாக ஒன்றை நீங்கள் பேசுகிறதுனால செயல்படுகிறதுனால, இல்லை பிரதர் நான் யார்கிட்டையும் எதையுமே நான் பேசுகிறது கிடையாது, இப்படியெல்லாம் உருவாகுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நான் யார்கிட்டையுமே பேசுகிறது கிடையாது, நான் சைலண்டாக இருக்கிறேன்னு சொன்னால் எல்லா நிலையை காட்டலாம் அது வெரி டேஞ்சர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தனியாக இருந்தாலும் உங்கள் சிந்தை என்ன பண்ணும், சிந்தித்து கொண்டே இருக்கும், செயல்பட்டு